கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 12வது அதிகாரம் 19வது வசனம். 2 கொரிந்தியர் 12:19, 2 கொரிந்தியன்ஸ் 12:19. நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். நான் உங்ககிட்ட எந்த ஒரு பொலிவையும் தேடலை. நான் உங்ககிட்ட எந்த ஒரு சுய லாபத்தையும் தேடலை. நான் அனுப்பிச்ச தீர்த்துவும் தேடலை. இப்போ நாங்கள்லாம் ரொம்ப யோக்கியம், மற்றவெல்லாம் அயோக்கியங்கிறக்காக பேசுகிறோமா? இல்லை. நாங்கள் என்ன பேசுகிறோன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே பேசுகிறோம். நாங்கள் செய்கிறது எல்லாமே தேவனுக்கு முன்பாக செய்கிறோம். எங்களுக்கு தேவனே சாட்சி. ஏன்னா 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லும்போது, இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளிவேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்கியிருக்கிறோம். ஏன்னா இது ரோமர் 9வது அதிகாரம் எழுதும்போது அங்கே இஸ்ரவேல் தேச மக்கள் எப்படி ரட்சிப்புக்குள்ளே போகாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. எப்படி? நான் சொல்றது பொய் இல்லை, என்ன பரிசுத்த ஆவியானவரே சாட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லும்போது, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். எப்படி? நான் பொய் சொல்றதில்லை. நான் என்ன செய்கிறேன்? எல்லாமே தேவனுக்கு முன்பாக செய்கிறேன். அதனால தான் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 33வது வசனத்தில் நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். என்ன? நான் செய்கிறதெல்லாம் உங்களுடைய பக்தி விருத்திக்காக செய்கிறேன். நான் செய்கிறத பார்த்து நீங்கள் யாரும் இடரல் அடைந்து போய் விடாதபடி இருப்பதற்காக என்ன சொல்கிறோம், நாங்கள் எப்படி வாழ்ந்தோங்கிறத சொல்கிறோம். அது எங்களை பற்றி பெருமை பேசுகிறதுக்காக இல்லை. நாங்கள் பேசுகிறதெல்லாம் சத்தியமான வார்த்தை. ஏன்னா தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு வாழுகிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள், அதனால் கிறிஸ்துவை கொண்டு வாழுகிறோம். அதனால் தேவனுக்கு முன்பாக வாழுகிறோம். அதே சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம்? பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லி அங்கே மறுபடியும் அவர்களை ஒரு தன் பக்கம் இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஏன்னா கடினமாக எழுதும்போது அப்போ அவருடைய ஒரு தகப்பனுடைய மெல்லிய இலகிய இருதயத்தை பார்க்குறோம். அப்போ இடையில என்ன சொல்கிறாரு? பிரியமானவங்களே, எப்பா எனக்கு நான் நேசிக்கிறவங்களே, நாங்கள் எல்லாத்தையும் எதுக்காக செய்கிறோம்? சகலமும் நீங்கள் பக்தி விருத்தி அடைவே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதிலும் தேவனை அறிந்து கொள்வதிலும் தேவனை பின்பற்றி வாழ்வதிலும் நீங்கள் வளர வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பக்தி விருத்திக்காக இதை செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்கிறாரு. சரி, இதனால் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் வாழுகிற வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. ஏன்னா அவன் கிறிஸ்துவை உடையவன். அப்போ ஒரு மனுஷன் நம்மக்கிட்ட பேசணும், நம்மக்கிட்ட சொல்லணுங்கும்போது அவர் யோக்கியன்றதுக்காக சொல்ல விரும்பலை, மாறாக எதற்காக சொல்ல விரும்புகிறார்? அதாவது நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறோம், தேவனுக்கு முன்பாக உத்தமமாக வாழுகிறோம். அப்போ ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியம் செய்கிறவங்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, தேவனுக்கு முன்பாக நாம் செய்கிற காரியங்கள் நம்மை பின்பற்றி வருகிறவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறதா? நல்லா சிந்திச்சு பாருங்க. நமக்கு எல்லாம் செய்ய அதிகாரம் இருக்கு, நம்ம எதை வேணாலும் செய்வதற்கு நமக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனால் நம்ம செய்கிற காரியம் நம்மை காண்பவர்கள், இல்லை நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்கள், இல்லை சபையில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து நீங்கள் செய்கிற காரியத்தை பார்த்து அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகுமா, இல்லை நீங்கள் இடரில் உண்டாக்குவீங்களா? ஏன்னா தெளிவாக சொல்கிறார் இல்லையா? 1 கொரிந்தியர் 10:33 சொல்லும்போது, யாருக்கு? யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாக இருங்க. அது யாராக இருந்தாலும் ஒருத்தருக்கும் நீங்கள் இடரலாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன? என்னுடைய நடக்கை நிமித்தம், என்னுடைய செய்கை நிமித்தம், என்னுடைய பேச்சுக்களின் நிமித்தம் யாரும் இடரல் அடைந்து விடாதபடி அவர்கள் பக்தி விருத்தி அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ இதை நம்ம எல்லாரும் உங்கள் பேரை போட்டு நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய பேச்சும் என்னுடைய செயல்பாடும் ஆண்டவரே காலத்திலும் யாருக்கும் இடரல் உண்டாகாதபடிக்கு நான் வாழ வேண்டும்
அப்போ இந்த ஒரு கருத்தை முன்னிறுத்தி வச்சு வாழ்ந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எதை செய்தாலும் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது பக்தி விருத்தி உண்டு பண்ணுமா இல்லை இடரல் உண்டாக்குமா? ரெண்டில் ஒன்று தான். நம்ம செய்கிற காரியம் நம்மை பார்த்து ஐயா வாழ்ந்தா இவரை போல வாழணும்னு, இல்லை என்ன பண்ணணும், இவரை மாதிரி வாழ்ந்து விடக்கூடாது, இவர் இப்படித்தான் இவர் தான்னா இது கிறிஸ்தவமே இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து விடாதபடி நாம் வாழ கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு காலத்திலும் யாருக்கும் எந்த விதமான ஒரு இடரலும் உண்டாக்கி விடாதபடி வாழ எங்களை நாங்கள் முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.